முத்துசிலம்பரமன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். சரியாக காலை 10 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி. இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கை. தமிழ்நாடு மற்றும் புதுவையில் கடந்த 24 மணி நேரமாக பெரும்பாலான இடங்களில் மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் கனமழை பதிவாயிருக்கிறது. திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பதிவாயிருக்கிறது. அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பவரப்புறையில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில் தலா 18 சென்டிமீட்டர் ஊத்து பகுதியில் பதிவாயிருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் 44 இடங்களுக்கு மேல கனமழையும் 18 இடங்களுக்கு மேல மிக கனமழையும் பதிவாயிருக்கிறது. அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் சேத்தியார் தூப்பு பகுதியில் 17 சென்டிமீட்டரும் மழை பதிவாயிருக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்கப்பட்டது போலவே வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி வந்தது. இந்த நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கின்ற நிலையை எட்டியிருக்கிறது. இனி வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக அடுத்த 12 மணி நேரத்தில் வடகிழக்கு பகுதிகளில் ஒடிஷா மற்றும் ஆந்திரா பகுதிகளை நோக்கி நகர்ந்து ஆந்திராவுடைய விசாகப்பட்டினம் முதல் ஒடிஷா மாநிலம் பூரி இடையே பலத்த காற்றுடன் கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கடலோர பகுதிகளில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டருக்கு மேலே பலத்த சூறை காற்றுடன் கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக தென் கிழக்கு இந்திய பகுதிகளான நம்மளுடைய ஒடிஷா ஆந்திர பகுதியில் இன்றைக்கு நல்ல கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. வரும் அடுத்த 3 தினங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் தற்போது நிலவி வரக்கூடிய இந்த கனமழை, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரக்கூடிய இந்த கனமழை அடுத்து வரும் 2 தினங்களுக்கு நீடிக்கும். அதே போன்று இன்று இரவு முதல் படிப்படியாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை குறைந்து நீலகிரி கோயம்புத்தூர் பகுதிகளில் மீண்டும் மழைப்பொழிவு அதிகரிக்கக்கூடும். வடக்கு மற்றும் வட உள் மாவட்ட பகுதிகளில் இன்றைக்கு மாலை இரவு நேரங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. மீண்டும் தமிழ்நாடு மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் பரவலாக மழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது வரக்கூடிய நம்மளுக்கு அக்டோபர் 6ஆம் தேதி அல்லது 7ஆம் தேதிகளுக்கு பிறகு காணப்படுகிறது. மதிய நேர வெப்பநிலை மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்தடுத்து உருவாகக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்தே தமிழ்நாட்டில் அக்டோபர் மாதம் முதல் 15 நாட்கள் மழை தீவிரமாக இருக்குமா அல்லது குறைவாக இருக்குமா என்பதை நம்மால் தீர்மானிக்க முடியும். அதன் அடிப்படையில் தற்போது வரை பார்க்கும்போது நம்மளுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் அமைப்புகள் தென்சீன கடல் பகுதிகளிலும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் காணப்படுகிறது. ஸ்ட்ராங் நெகட்டிவ் அயோடி மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய வலுவில்லாத லானினா மற்றும் தற்போது தொடங்கியிருக்கக்கூடிய லானினா அமைப்பின் காரணமாக இந்த தீவிர நிகழ்வுகள் அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக வர தொடங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் கடந்த நாட்களில் நம்மளுக்கு தென்சீன கடல் பகுதிகளில் ஒரு வலுவான ஒரு புயல் என்பது உருவாகி அது தற்போது கரையை கடந்தது. அந்த புயலை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 5 நாடுகளுக்கு மேலே மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது. அதே போன்று அடுத்தடுத்து மீண்டும் வியட்நாம் அருகாமையிலும் புயல் சின்னங்கள் வலுவாக உருவாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த 2 வாரங்களில் 2 அதிதீவிர புயல்கள் வியட்நாமை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் வறண்ட காற்று மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய காற்று பகுதிகளில் தொடர்ச்சியாக காற்று வேகம் அதிகரித்து மழை இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு மற்றும் புதுவையில் காற்று பகுதிகளில் வரக்கூடிய பலத்த காற்றின் காரணமாக மழை இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பொறுத்தவரையில் இந்த காலகட்டங்களில் விதைப்பு பணிகளோ அல்லது விவசாயம் சார்ந்த இதர பணிகளோ நீங்கள் செய்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் வரக்கூடிய நாட்களில் எப்போது விதைக்கலாம் என்று கேட்டால் அக்டோபர் 3ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதிகளுக்கு மேல் விதைப்பது மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்வது ஒரு நல்ல காலகட்டமாக தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அமையக்கூடும் என எதிர்பார்க்கலாம். அதே போன்று தமிழ்நாடு மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பற்றியான அறிக்கையை தொடர்ந்து வெளியிடுவதில் சற்று இன்னும் 2 நாட்கள் காலதாமதம் ஆகும் என எதிர்பார்க்கலாம். நம்ம யூடியூப் சேனல் முத்துசிலம்பரமன் யூடியூப் சேனல் பக்கத்தில் வடகிழக்கு பருவமழையுடைய 3வது கட்ட வீடியோ 2வது பார்ட்டுடைய 3வது கட்ட வீடியோ தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட நம்ம செப்டம்பர் 15ஆம் தேதி வெளியிடுவதாக இருந்தோம். அதன் பிறகு செப்டம்பர் 16ஆம் தேதிகளுக்கு மேல் வெளியிடுவதாக இருந்தோம். கிட்டத்தட்ட இன்றைக்கு செப்டம்பர் 26ஆம் தேதி ஆகியிருக்கக்கூடிய நிலையிலும் மேலும் வரக்கூடிய 3 நாட்கள் வரை இன்னும் காலதாமதம் ஆகலாம். அந்த அறிக்கை வெளியிடுவதற்கு இன்னும் 3 நாட்கள் வரை ஆகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நம்மளுடைய வியட்நாம் பகுதிகளிலும் தென்சீன கடல் பகுதிகளிலும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வருகையின் காரணமாக வடகிழக்கு பருவமழை முன்கூட்டி தொடங்குமா அல்லது தாமதமாக தொடங்குமா மற்றும் அரபிக்கடலுடைய எஸ்எஸ்டியோடைய கண்டிஷன்ஸ் மற்றும் குமரிக்கடலுடைய எஸ்எஸ்டியோடைய கண்டிஷன்ஸ் இதெல்லாம் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அறிக்கையை கரெக்டாக கொடுக்க முடியும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு இன்னும் அதோடைய அந்த நிலவரம் மற்றும் அதோடைய சரியான தன்மை மற்றும் அதோடைய
அமைப்புகள் இன்னும் சரிவர கணிக்க முடியாத காரணத்தினால மேலும் வரக்கூடிய 3 to 4 தினங்களுக்குள்ள அதை துல்லியமாக கணித்து அறிக்கை வெளியிடலாம் என்று நினைக்கிறேன். கிட்டத்தட்ட தென்சீன கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகள் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதிகளுக்கு மேலே அல்லது 3ஆம் தேதிகளில் ஒரு புயல் உருவாகக்கூடும். அந்த வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய அந்த புயல் காரணமாக ஒடிஷா மற்றும் ஆந்திர பகுதிகள் அதீத கனமழையும் பலத்த சூறைக்காற்றும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அந்த நிகழ்வு கரையை கடந்த பிறகே படிப்படியாக வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை உருவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழ்நாடை பொறுத்தவரையில் நம்மளுக்கு இந்த வருஷம் வியட்நாம் பகுதிகளிலும் கம்போடியா பகுதிகளிலும் தொடர்ந்து SST மிக வலுவாக இருக்கின்ற காரணத்தினால தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு மேலும் காலதாமதம் ஆகலாம் அல்லது 20ஆம் தேதிகளுக்கு மேலே வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். இப்போதும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதில் சற்று தாமதம் அடையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 23 அல்லது 22ஆம் தேதிகளுக்கு மேலே வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு மற்றும் புதுவையில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்கூட்டியே வரக்கூடிய நாட்களிலேயே தமிழ்நாட்டில் பகல் நேர வெப்பநிலையின் காரணமாக வெப்பசலன இடிமழை தொடங்கக்கூடும். கண்டிப்பான முறையில் வருகின்ற அக்டோபர் மாதம் 13ஆம் தேதிகளுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் மத்திய இந்திய பகுதிகளிலும் நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு உருவாகாமல் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு வருகின்ற 13ஆம் தேதிக்கு பிறகு உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அமைப்பு வரும் பட்சத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் 13ஆம் தேதிகளுக்கு பிறகு காற்று குவிதல், காற்றின் மேலடுக்கு நிலையில் சாதகம் மற்றும் கீழடுக்கு நிலையில் சாதகம் இவைகளின் அமைப்பு தொடர்ந்து வரும் என எதிர்பார்க்கப்படுகின்ற காரணத்தினால தமிழ்நாட்டிற்கு அக்டோபர் 13ஆம் தேதிகளுக்கு பிறகே பலத்த மழைக்கான வாய்ப்புகளும் நல்ல பரவலாக அநேக இடங்களிலும் மாவட்டத்திற்கு இப்போது ஓரிரு இடங்களாக பெய்து வரக்கூடிய இந்த மழை அனைத்து பகுதிகளிலும் பெய்யக்கூடிய மழையாக மாறக்கூடிய நாட்கள் வரக்கூடிய அக்டோபர் 13, 14க்கு பிறகு அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அது வரைக்கும் நம்ம விவசாயம் சார்ந்த பணிகள் எதுவும் செய்யாமல் ஒரு அக்டோபர் 7ஆம் தேதிகளுக்கு மேலே 8ஆம் தேதிகளுக்கு மேலே விவசாயம் சார்ந்த பணிகளை தொடக்கும் பட்சத்தில் நல்ல மழை கிடைக்கும். தீபாவளிக்கு இந்த ஆண்டு பெரிய அளவுக்கு எந்த ஒரு பெரிய அமைப்புகள் கொண்ட ஒரு பெரும் புயலோ அல்லது பெரிய அடைமழை நிகழ்வுகளோ இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை. தீபாவளி பண்டிகை முடிந்த பிறகுதான் அந்த பெரிய நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது. அந்த அடைமழை என்கின்ற சொல்லக்கூடிய அதீத கனமழை என்கின்ற நிகழ்வுகளுக்கும் அதன் பிறகுதான் வாய்ப்புகள் என்பது நம்மளுக்கு பிரகாசமாக காணப்படுகிறது. மேலும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையில் முன்கூட்டியே கொடுத்த அறிக்கைகளில் இந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கு குறைவான அளவிலோ அல்லது தென் மாவட்டங்களுக்கு மிக குறைவான அளவில் தான் வடகிழக்கு பருவமழை பெய்யும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட அனைத்து கணிப்புகளும் அனைத்து கணினி சார்ந்த கணிப்புகளும் மழை இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் நம்மளுடைய முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தில் தான் தொடர்ந்து இந்த ஆண்டு மழை இயல்பை ஒட்டி அல்லது இயல்பை விட சற்று குறைவாக இருக்கும் என்று நான் சொல்லியிருந்தேன். அதில் இப்போது வரைக்கும் என்னுடைய எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ச்சியாக மழை இந்த ஆண்டு இயல்பை ஒட்டியோ அல்லது இயல்பான அளவில் தான் பதிவாகும் என்பது இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய நிலைப்பாடாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் இதை பற்றி இன்னும் வரக்கூடிய நாட்களில் ரிசர்ச் செய்து வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் வாரத்திற்குள் இந்த வடகிழக்கு பருவமழை பற்றியான இந்த ஆண்டு இப்படிதான் இருக்கும், இந்த ஆண்டு இவ்வளவு மழைதான் பெய்யும் என்பதை பற்றி உறுதியாக சொல்லிவிடலாம். அதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்துடன். விவசாயிகள் பொறுத்தவரையில் அக்டோபர் 5ஆம் தேதிகளுக்கு மேலே பணிகளை தொடங்குங்க. தமிழ்நாட்டில் தீவிரமான மழை தொடங்கக்கூடிய நாட்கள் அக்டோபர் 2வது வாரத்துக்கு பிறகு அக்டோபர் 7ஆம் தேதிகளுக்கு பிறகு படிப்படியாக நம்மளுக்கு நல்ல சாதகமான ஒரு அமைப்பு வரக்கூடும் என எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.